என்னாச்சு? எதுக்கு அழுகுற? அது அது வந்து நான் சொல்லு. அண்ணா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்றேன். ப்ளீஸ்ண்ணா, கோபப்படாம கேப்பியா? சொல்லு, என்ன சொல்ல போற? அண்ணா, அது அது வந்து நான் சிவானி. என்னம்மா? ஸ்வேதா, நீ பேசாம இரு. நீ சொல்லு. அண்ணா, கண்டிப்பா கோபப்பட மாட்டியே? என்னன்னு சொல்லு. அண்ணா, எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ அவங்களுக்கு என்ன கட்டி வைப்பியா? யார் அது? உனக்கும் தெரியும்னா, சாதனாவுக்கு பிளட் கொடுக்க வந்தாங்கல்ல, ராம். அவங்க தானா? சக்தி, சிவானி கிட்ட போய் பொறுமையா பேசு. ராம பத்தி சொன்னா கண்டிப்பா கோபப்படாத. அவன் நம்ம கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை சொல்லும் போது கண்டிப்பா நாம அவளை கஷ்டப்படுத்த கூடாது. உனக்கு கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. பிளீஸ் சிவானிட்ட கோபத்தை காமிக்காத. தயவு செஞ்சு எனக்காக பொறுமையா பேசு. திரு, நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடக்குது. நீ சொன்னது உண்மைதான். சிவானிக்கு அந்த ராம தான் பிடிச்சிருக்கு. இத கேட்டுட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல. ஆனா நீ என்ன கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. என்ன பண்ண? அண்ணா, என்னது இப்படி சொல்லிட்டா? சக்தி கோபப்படுவானா? அன்னைக்கு நம்ம கிட்ட அவ்வளவு கோபமா பேசினா. இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா அரைஞ்சி வீட்லயே உட்கார வச்சிருவேன். இந்த மாதிரி எல்லாம் சிவானி யோசிக்க கூட கூடாதுன்னு சொன்னா. ஆனா சிவானி தைரியமா சக்தி கிட்டே இப்படி சொல்லிட்டா. ஐயோ, சக்தி இப்ப என்ன பண்ண போறா? என்ன நடந்தாலும் சரி, சிவானிய நாம விட்டுற கூடாது. அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அண்ணா, என்னன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிற? என் மேல கோபமா? சக்தி அண்ணா. வாசுகி, வந்துட்டேன். இந்தாமா டீ. தீருவுக்கும் கொண்டு போய் சோடா கொடு. தேங்க்ஸ் அத்தை. கால் வலி சரியா போச்சா? சரியா போச்சு அத்தை. சரிம்மா, திரு வந்ததை பார்த்தேன். திரு பாத்துக்குவான்னு சொல்லிதான் ரூம்க்கு வரல. பாத்துக்கிட்டாங்க அத்தை. சரிம்மா, இந்தா திருவுக்கும் கொடுத்துட்டு நீ டீய குடி. சாதனா அப்பையில இருந்து தூங்கிட்டு இருக்கா. நான் எழுப்பி விட்டு பாக்குறேன். சரிங்க அத்தை. திரு, திரு எங்க இருக்க? திரு. வாசுகி, இங்க இருக்கேன், வா. என்னங்க, இப்பதானே உள்ள ரூம்ல இருந்தீங்க, அதுங்களே என்ன இங்க வந்தாச்சு? நடக்க முடியுதா? கால்வலி ஓகேவா? உங்க கைப்பட்ட பிறகு சரியா போகாம இருக்குமா? சரிதான். சரி சரி, இந்தாங்க டீய குடிங்க. தேங்க்யூ. டீ போட்டத அத்தை, எனக்கு தேங்க்ஸா? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க. என்னம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைனா? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க, அது என்னன்னு தான் புரியல. சொல்லுங்க. கடையில ஏதாவது பிரச்சனைனா கூட இவ்ளோ டென்ஷனா இருக்க மாட்டீங்க. என்னாச்சு? பரவாயில்லம்மா. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதை விட நீ என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. சும்மாவா? சரி, என்னாச்சு சொல்லுங்க. ரொம்ப குழப்பமா இருக்குமா. என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுனே தெரியல. மனசுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னங்க பிரச்சனை? சிவானிமா. சிவானியா? சிவானிக்கு என்ன பிரச்சனை? என்னங்க ஆச்சு? அண்ணா, ஏன் நான் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ராம் பத்தி உனக்கு எல்லாம் தெரியுமா, இல்ல எதுவும் தெரியாம? எல்லாம் தெரியும்ண்ணா. எப்படிமா எல்லாம் தெரிஞ்சோ நீ எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்த? அண்ணா, இல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியே, எனக்கு புரியல. ஏன் தங்கச்சியா இப்படின்னு? என்னமாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணா, எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. சரி விடு. அண்ணனா ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. சொல்லு, உன் மனசுல உள்ளதான் சொல்லு. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? அண்ணா, தெரியலண்ணா. ராம பார்க்க மத்தெல்லாம் திட்டிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா எப்படி ராம பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. ராமோட குழந்தைய பார்த்ததும் அந்த குழந்தைக்கு நான் அம்மாவா இருக்கணும். ராம்க்கும் ஒரு நல்ல மனைவியா. அண்ணே ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? சொல்லுண்ணா. அழாத மத, அழுகை நிப்பாட்டு. என்னாச்சு சக்திக்கு? ரொம்ப பொறுமையா பேசுறான். சக்தி, நீ முந்தி மாதிரி இல்லடா, எவ்வளவு மாறிட்ட. சூப்பர்டா. நீ கூட கோபப்பட்டு சிவானிய ரொம்ப திட்டிருவியோ அடிச்சிருவியோன்னு பயந்தேன். நம்ம சக்தி எப்பவும் கிரேட் தான். சொல்லண்ணா. சிவானி, ராம உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ராம் மேல, ராமோட குழந்தை மேல இருக்கிற அனுதாபத்தினால இருக்கலாம். சின்ன குழந்தை அம்மா இல்லாம தனியா இருக்கேங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கலாம். உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த குழந்தைகிட்ட நல்லா பழகு. அண்ணே ஒண்ணு சொல்லல, வீட்டுக்குள்ள போய் அந்த குழந்தைய பாத்துட்டு வா. ஆனா கல்யாணங்கிறது வேறமா. ராமோட குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் நீ ராம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? நல்லா யோசித்து பாரு. நீ தப்பான முடிவு எடுக்கிற. அண்ணா, நீ எப்போல இருந்து ராம புரிஞ்சுக்கிட்ட? அது சொல்லு. சாதனா ஆபரேஷனுக்கு பிளட் கொடுக்க வந்தாங்கல்ல, அப்பையில இருந்து. புரிஞ்சுக்கிட்டியா? சாதனாவுக்கு ஆபரேஷன் பண்ணி 3 வாரம் தான் ஆகுது.
அதுக்குள்ள நீ ராம கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கேனா? நீயே யோசித்து பாரு, நீ ரொம்ப அவசரப்படுற. ஆஹா இல்லண்ணா, நான் நல்லா யோசித்துதான். சிவானி, அண்ணே உன் மேல கோபப்படக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் உன் மேல எவ்வளவு கோபம் வந்தது தெரியுமா? வந்த வேகத்துக்கு உன்னை அடிச்சிருப்பேன். அண்ணா, நான் இவ்வளவு பொறுமையா பேசுறேனா அதுக்கு தீர்வுதான் காரணம். திருவண்ணாவா? என்னண்ணா சொல்ற? திருவண்ணாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியும். தீர்வுதான் என்கிட்ட சொன்னான். அண்ணா சொல்லுங்க, சிவானிக்கு என்ன பிரச்சனை? காலையிலே கண்ணா நம்ம கடைக்கு வந்தாமா. கண்ணானாவா? எதுக்கு? சிவானிய பத்தி பேசதான். சிவானி என்னன்னு தெளிவா சொல்லுங்க. சிவானிக்கு ராம ரொம்ப பிடிச்சிருக்கான். ராமா? அது யாரு? அதாமா நம்ம சாதனாவுக்கு ரத்தம் கொடுக்க வந்தான்ல. ஓ, அந்த அண்ணாவா? ம். சரி, பிடிச்சிருக்கு. அதனால என்ன? என்னடி என்னடினா, உங்களை பிடிச்ச மாதிரி அவரையும் பிடிச்சிருக்கோம். இதுல என்னங்க இருக்கு? லூசு. ராம சிவானி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. கல்யாணம் பண்ணிக்கவா? ஆமாண்டி, அதான் இப்ப பிரச்சனை ஏவும். அவளுக்கு என்ன லூசா? ராம்க்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கே. அதான் அதான் என்ன பண்ணனே எனக்கே தெரியல. என்னங்க, கண்ணானாவுக்கு நல்லா தெரியுமா? ஏதாவது அரைகுறையா தெரிஞ்சுட்டு சொல்லாம. சிவானி திடீர்னு இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்க மாட்டா. அவ உங்களை மாதிரி ரொம்ப யோசித்துதான் முடிவெடுப்பா. அதனாலதாம்மா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவ ரொம்ப தெளிவான பொண்ணு, யோசிக்காம எதையும் செய்ய மாட்டா. அவ போய் ராம பிடிச்சிருக்குன்னா. என்னங்க, அதான் நான் சொன்னேன்ல, கண்ணானாட்ட முத தெளிவா விசாரிக்க சொல்லுங்க. கண்ணானா லூஸ் மாதிரி ஏதாவது சொல்ல போறாங்க. இல்லம்மா, கண்ணா மட்டும் இத சொல்லி இருந்தா நான் சிவானி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க இல்ல ஏதாவது விசாரிச்சிருப்பேன். கண்ணா என்கிட்ட பேசிட்டு இருக்க மொத்தலேவும் ராமும் என்ன பார்க்க வந்தான். ராமா? ம். ராம் என்னங்க சொன்னாங்க? அது என்னடா சொல்ற? ஆமா தீரு, நந்தினி என்கிட்ட சொன்னா. நான் கூட சும்மா விளையாட்டுத்தனமா பேசுறான்னு தான் நினைச்சேன். ஆனா நம்ம சிவானி ராம் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு என்னமோ சரியா படல. அதான் உன்கிட்ட முன்ன கூட சொல்லிடலாம்னு நினைச்சு வந்தேன். டேய் கண்ணா, சிவானி ராம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நானும் பாத்திருக்கேன். ஆனா சிவானி இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்ப முடியலடா. நந்தினி சொன்னாடா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னு. என்ன சிவானிய மாத்திடலாங்கிற ஒரு எண்ணத்துல உங்க யார்கிட்டயும் நந்து சொல்லாம இருக்கா. அவ மனச மாத்தணும்னு இவன் நினைக்கிறா. ஆனா சிவானிக்கு மனச மாத்த முடியாத அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருச்சுனா எதுக்கு? அதான் நான் உன்கிட்ட முன்னக்கூடியே சொல்லிடலான்னு வந்தேன். என்னடா இது, நம்பவே முடியலையே. சிவானி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவா. இப்ப இதெல்லாம் சொல்லாம இருக்கானா? சரிடா விடு, எதுக்கும் நாம வேணா விசாரிச்சுக்கலாம். எதுக்கு நாமளா ஒரு முடிவு எடுத்துட்டு. சரிடா, சரி பாக்கலாம். திரு? யாருடா? திரு உள்ள வரலாமா? வாங்க. ராம் நீங்களா? ஆமா திரு, உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா தெரியலையே. திரு பேசலாமா? பேசலாமே, வாங்க. சொல்லுங்க ராம். திரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்தேன். நான் சொல்றத கேட்டு நீங்க என் மேல கூட கோபப்படலாம். ஆனா என்னால இத சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா உங்க தங்கச்சி என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையானது. என் தங்கச்சியா? ஆமா திரு, சிவானிய பத்தி சொல்றேன். சிவானி ஒரு 2-3 வாரமா என்னையே சுத்தி சுத்தி வாரா. நான் எவ்வளவோ அவளை அவாய்ட் பண்ணி பாத்துட்டேன். கேட்க மாட்டேங்கிறா. சில சமயம் நல்லா திட்டி கூட விட்டுருக்கேன். அவளை திட்டுறது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவ என்ன நினைக்க கூடாதுங்கிறதுக்காக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. திரு என்னங்க சொல்றீங்க? ஆமா திரு, இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட சிவானிய ரொம்ப திட்டேன். அழுதா, பார்க்க கஷ்டமா தான் இருந்தது. அதை விட என் பொண்ணு சிவானி கூட ஏன் பேசுறேன்னு அவளை போய் நான் திட்டி, என்னைக்கும் இல்லாம என் பொண்ணு ஏக்கமா என்ன பாக்குறா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ராம், நான் என்ன சொல்ல வரேனா, உங்க தங்கச்சிக்கு எதுக்காக என்ன பிடிச்சதுன்னு தெரியல. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில நான் இல்ல. அது உங்க தங்கச்சிக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப ராம் ராம்னு என் பின்னாடியே தான் வாரா. இரு, சும்மா சுத்திக்கிட்டு பேசிட்டு போற பொண்ணுனா நான் விட்டுருவேன். சிவானியோட கண்ணுல உண்மையான அன்பு இருக்கு. அவளோட பேச்சு செய்கை எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துது. நான் இப்பவும் இதை உங்ககிட்ட சொல்லலாட்டி உங்க தங்கச்சி ஒரு ஸ்டேஜ்ல என்ன மறக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் கொண்டு வர விரும்பல. அதுக்குதான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ கேட்கல. உங்ககிட்ட சொல்லிடலான்னு ஒரு முடிவு எடுத்து வந்தேன். பிளீஸுங்க, உங்க தங்கச்சிக்கு எதனால என்ன பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. இனி என் லைஃப்ல என் குழந்தை மட்டும்தான் எனக்கு. இத அவங்களுக்கு தயவு செஞ்சு புரிய வைங்க. நீங்க இப்பயே பேசினாதான் அவங்க மனச மாத்த முடியும். சாரி ராம். என் தங்கச்சிக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்ல பொண்ணுங்க. எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியல. நான் அவகிட்ட பேசுறேன். இல்லங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. டைம் பாஸ்க்கு விளையாட்டு தரமா பேசிக்கிட்டு சுத்துற பொண்ணுனா கண்டுக்காம விட்டுருவேன். ஆனா உங்க தங்கச்சியை பார்க்க மாத்திரம் எனக்கு அப்படி தோணல. எதனால உங்களுக்கு என்ன இவ்வளவு பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. பிளீஸுங்க, கொஞ்சம் பேசி புரிய வைங்க.
எனக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல கொஞ்சம் பயமா தான் இருந்தது. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிறீங்களோ என்னமோ, ஆனா உங்க தங்கச்சி கிட்ட ஏதாவது கோபத்தை காமிச்சு அடிச்சு துன்புறுத்தி ப்ளீஸ்ங்க அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க மேல எனக்கு நல்ல மரியாதை உண்டு. அந்த எண்ணத்துலதான் இத சொன்னேன். நான் கிளம்புறேன். சரிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முன்னக்கூடியே வந்து சொன்னதுக்கு. என் தங்கச்சியை இனி நான் பாத்துக்கிறேன். ஓகே திரு, நான் கிளம்புறேன். என்ன திரு, நீ யோசிச்சது கரெக்ட் தான்டா. சரிடா, ஏன் இப்படி யோசிக்கிற? ராம் நல்ல மனுஷனா இருக்கான், அதனாலதான் நேரடியா உன்கிட்டே வந்து சொல்றான். நம்ம தங்கச்சிய தானே, நாம பார்த்து பேசிக்கலாம். சரிடா. சரி கிளம்புறேன், நீ பார்த்து பேசு. ஏதோ ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணு. சரி கண்ணா. ம். என்னங்க இது, நம்ம சிவானியா? ஆமாமா, சிவானி எதை மனசுல வச்சு இப்படி பண்றான்னு என்னால யோசிக்கவே முடியல. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? இல்லம்மா, நான் ஏற்கனவே சக்தி கிட்ட பேசிட்டேன். சக்திட்டயா? ஆமா, சிவானி கிட்ட இந்த மாதிரி கேளு. தயவு செஞ்சு கோபப்படாத, அடிக்காத. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னேன். ஏங்க, இத நீங்களே போய் கேட்கலாமே. இல்லம்மா, சிவானி அண்ணன் அழுதுட்டா என்னால தாங்கிக்க முடியாது. ராம் ஒரு வார்த்தை சொன்னான், சிவானி வச்சிருக்கிறது உண்மையான அன்புன்னு. அது எப்படி நான் போய் அவகிட்ட வேண்டான்னு? அதுக்காக சிவானிக்கு எப்படிங்க ராம? அதான் வாசுகி, என்ன ஒரு முடிவெடுக்கன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கேன். சக்திய சிவானி கிட்ட பேச சொல்லிருக்கேன். பேசிட்டு கால் பண்றேன்னு சொல்லிருக்கான். சக்தி போன் பண்ணட்டும். சிவானி என்ன சொல்றா, என்ன மனநிலையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நான் போய் பாத்துக்கிறேன். சரிங்க. என்னங்க, சக்தி சும்மாவே அவ்வளவு கோபப்படுவான். சிவானி கிட்ட எதுவும் கோபப்பட மாட்டாமா. திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன், ஒழுங்கா பேசுவான். எதுக்கு அப்பனா திருவண்ணா என்கிட்ட பேசல? இங்க பாரு, அண்ணன் உன்கிட்ட சொல்றத சொல்லிட்டேன். இனி பொறுமையா யோசனை பண்ணி பாரு. நீயா உன் வாழ்க்கைய பாழாக்கிக்காத. முக்கியமா ராம் உன்னை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இல்ல. இல்லனா ராம் மனச மாத்திரலாங்கிறியா? அது வந்து சிவானி, நீ என்ன தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுற? ராமோட குழந்தைக்காக நீ ராம பிடிச்சதுன்னு சொன்ன. அதுக்கு எதுக்கு ராம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் கேக்குறேன். நல்லா யோசி. ராம் குழந்தையதான் உனக்கு பிடிச்சிருக்குனா அண்ணே ராம் கிட்ட பேசுறேன். அந்த குழந்தைய வாரத்துக்கு ஒரு கையோ இல்ல 2 நாள் 3 நாள் இல்ல தினம் பாக்கறது கூட நான் பர்மிஷன் வாங்கி தரேன். அந்த குழந்தை கூட பேசு, விளையாடு. அந்த குழந்தைய எங்கேயாவது பார்க்கு எங்கேயாவது வர வச்சு நானே கூட உன்னை கூட்டிட்டு போறேன். அது வேற. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது வேற. அண்ணா, அது சிவானி, நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அத மட்டுமே யோசித்து அத பத்தி மட்டுமே பேசுற. அண்ணே சொன்னதை நல்லா யோசித்து பாரு. உன்கிட்ட இவ்வளவு தூரம் நான் கோபப்படாம பேசுறேனா நீ புரிஞ்சுக்குவேங்கிற எண்ணத்துலதான். அண்ணா, நான் நல்லா யோசனை பண்ணிட்டேன். தெளிவா தான் பேசுறேன். இனி யோசிக்க ஒண்ணே இல்லனா. சிவானி. ஏ சக்தி. அண்ணா. சாரிமா. நான் சொன்னதெல்லாம் நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசு. புரியுதா? சரிண்ணா. ஸ்வேதா, வா. அவளை கொஞ்ச நேரம் தனியா விடு, யோசிக்கட்டும். இங்க பாரு, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். எல்லாத்தையும் யோசித்து ஒரு முடிவெடு. வா ஸ்வேதா. நீ போ சக்தி. சிவானி, அழாத. ஆனாலும் உனக்கு இவ்வளவு தைரியம் எப்படின்னு எனக்கே புரியல. உங்க அண்ணன் கிட்டயே ராம கல்யாணம் பண்ணி வைன்னு கேக்குற. சூப்பர்மா. ஆனா இது சரியா தப்பான்னு தெரியல. அவசரப்பட்டு முடிவெடுக்காத, கொஞ்சம் யோசித்து பாரு. ஓகேவா? ஏன்னா ராம்க்கு உன்னை பிடிக்கணும். ராம்க்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட இஷ்டம் இல்ல. நீயா மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்த்து கஷ்டப்படாதமா. எனக்கு நல்லாவே தெரியும். உயிருக்குயிரா ஒரு ஆளை நினைச்சிட்டு அவங்க பக்கத்துல இல்லாட்டி ஏற்படுற வழி எனக்கு நல்லாவே புரியும். என் அப்பா அம்மா விஷயத்துல நான் அதை நிறைய அனுபவிச்சிருக்கேன். உனக்கு புரியும் நினைக்கிறேன். அப்புறம் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா எப்பவும் நான் உன் சப்போர்ட்டுக்கு தான் இருப்பேன். சரியா? சரி ஸ்வேதா. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அண்ணா, உனக்கு புரியல. ராமோட குழந்தைக்காக மட்டும் நான் ராம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல. எனக்கு ராமையும் பிடிச்சிருக்கு. ராம் ரொம்ப நல்லவேனா. ராம பத்தி எனக்கு எப்ப முழுசா தெரிஞ்சதோ அப்பதானா அவன் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னு கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். இப்ப நீ அதையும் கேக்குற நிலைமையில இல்ல. இரு அண்ணா சொன்னனால என்கிட்ட கோபப்படாம இவ்வளவு பொறுமையா பேசிட்டு போயிருக்க. நான் சொல்றேனா உனக்கு அது புரியும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என் அண்ணன் எல்லாத்துக்கும் புரிய வச்சாலும் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேல. ரொம்ப கஷ்டமா இருக்கு ராம். பாக்குறேன் உன் மனசு எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்குன்னு. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. கண்டிப்பா உன்னை நினைச்ச மனசுல யாரையும் நினைக்க மாட்டேன். எவ்வளவு நாள் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. உன் குழந்தைன்னு ரொம்ப கோவமா பேசின மாட்டேன் ராம். நீயும் சரி உன் குழந்தையும் சரி எனக்கு மட்டும்தான் சொந்தம். வெயிட் பண்றேன்.
என் பேரன் என்ன பண்றான்? என்னம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்கான்? ஆமாப்பா. முழிச்சிருப்பான், நானும் விளையாடலான்னு பாக்குறேன். நல்ல தூக்கம் தூங்குறாரு. பா, நீங்க உங்க பேரன்கிட்ட விளையாட தானே செய்யணும். கவலையே படாதீங்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா முழிச்சுதான் இருப்பாரு. நீங்க வாட்டுக்கு உட்காந்து விளையாண்டுட்டே இருங்க. ஆமா ஆமா, விளையாடுறதுக்கு இவர் பச்சை புள்ள. உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க வேண்டியதான். என்ன இப்படி சொல்லிட்ட? என் பேரன் கூட சேர்ந்தா நானும் பச்சை பிள்ளைதான். அப்பா இதோட ஒரு 10 தடவை வந்திருப்பாங்க என் பேரன் என்ன பண்றான்னு கேட்டு. அதாண்டி பாரேன், வேலைக்கு போக மனசான்னு சொல்ல என் பேரன் வரான், நான் வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நஞ்ச அட்டூழியமா பண்ணிட்டு இருக்காருன்னு பாரு. இருக்கட்டுமா, என்னோட பேரன் பிறகு எனக்கு சந்தோஷம் இருக்காதா? ஆமாப்பா, இருங்க தம்பி முழிச்சதும் சொல்றேன். நீங்க வாட்டுக்கு உட்காந்து பாத்துக்கிட்டே இருங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும் போதே நான் உட்காந்து பாக்குறேன்னு தான் சொல்றேமா. எங்க உங்க அம்மாக்காரி தான் கேட்க மாட்டேங்கிறா. உங்க பேரன் தூங்குற நேரம் தான் உங்க பிள்ளையும் தூங்குவா. அவளை போய் தொந்தரவு பண்ணாதான் இந்த ரூம்குள்ளே விட மாட்டேங்கிறா. ஏமா, அப்பா வாட்டுக்கு உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு என்ன செய்யுது? ஆமா ஆமா, உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு போட்டு வீட்டுல இருக்காரு. உனக்கு இந்த பூண்டு, கருவாடு, கருப்பட்டி இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. போய் வாங்கிட்டு வா அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லா என் பேரன் கூட தான் இருப்பேன், நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வர மாத்திரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாரு. இருக்கட்டுமா, நாளைக்கு அப்பா வேலை முடிச்சுட்டு வாங்கிட்டு வரட்டும். ஏடி, இந்த கருவாடு பூண்டு வாங்கிட்டு வந்தா நாளைக்கு காலைல உனக்கு வச்சு கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல 3 நாள் இருந்தனால எதுவுமே கொடுக்க முடியல. நாளைக்காவது கொடுத்துடலான்னு பார்த்தா இந்த மனசை நகர மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன, உனக்கு பூண்டு கருவாடு தானே, நைட்டுக்குள்ள வாங்கி கொடுக்குறேன் போதுமா? சும்மா லொடங்க கூடாது. போய் உன் வேலையை பாரு. உங்களுக்கு என்ன வேலை இருக்காங்க? நான் அப்பவே சொல்லிட்டேன், என் பேரனை பாக்குறது மட்டும் தான் என் வேலை. இப்ப முடிச்சிருவான் பாரு, அவன் கூட விளையாண்டுட்டு இருப்பேன். ஆமா ஆமா, உங்க பேரனுக்கு 6 மாசம் இல்ல 1 வயசு ஆயிடுச்சு. கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருங்க. பிறந்த பிள்ளைகிட்ட போய் விளையாட போறாராம். ஐய, வீட்டுல ஒரு நாள் லீவ் போட்டு என் பேர பிள்ளைய பாப்போன்னு நினைச்சா நையன்னு. குமாரி, நீ தம்பி முடிச்சதான் சொல்லு. அப்பா அது வரைக்கும் வெளியே உட்காந்துருக்க. ஏன்பா, இங்கேயே உட்காருங்க. இல்ல, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, நீ படுத்துக்கோ. ஆனா பேரை முடிச்சதான் அப்பாவை கூப்பிடணும். சரிங்கப்பா. ஆமா ஆமா, முழிச்சதும் கூப்பிட்டு இவர் தூக்கி வச்சு நல்லா பாத்துக்குவாரு. பிள்ளையவே தூக்க தெரியாது, வாய பாரு. அதெல்லாம் எப்படி என் பேர பிள்ளைய தூக்கி பாத்துக்கிறேன்னு பாரு. ஆமா, உங்க பெத்த பிள்ளையவும் 2-3 மாசத்துக்கு நீங்க தூக்கினது இல்ல, பேர பிள்ளைய தூக்க வந்துட்டாரு. போ, முடிஞ்சா கடைக்கு போய் வேலைய பாரு. இல்ல கொஞ்ச நேரம் பேசாம உட்காரும். அட போடி, நான் உட்காருவேன். என் பேர என்ன பாக்குறதுக்குனே வந்திருக்கான். நான் இங்கிட்ட அங்கிட்ட கூதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு தான் இருப்பேன். இஷ்டம் இருந்தா பாரு, இல்ல கண்ணை முடிக்கிட்டே வீட்டுல வேலைய பாரு. சும்மா நம்மள போட்டு தோணன்னு. குமாரி, அப்பாவை கூப்பிடுறா. சரிங்கப்பா. ஆ பேரனை பார்த்தோன்னே இந்த மனுஷனுக்கு சந்தோஷத்தை பாரு. வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு தான் அலையிறாரு. ஆத்தியாடி உங்க அப்பனை. ஆமாமா, அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் இன்னைக்குதாம்மா பாக்குறேன். நானே இன்னைக்கு தாண்டி பாக்குறேன். நீ பிறந்தப்ப கூட இந்த மனசு இந்த குதிச்சது இல்ல. உன் பிள்ளைய பார்த்ததும் மனுஷனுக்கு சந்தோஷத்தை பாரு. ஆமாமா. சரிடி, உங்க அப்பா எலும்பு எடுத்துட்டு வந்தாரு, சாறு எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, உங்க பேரன் தூங்கி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகுது. இப்ப சவுண்டு கொடுப்பாரு, அவனுக்கு வயிற்று கொடுத்துட்டு அப்புறம் நான் குடிக்கிறேன். சரிடி, அதான் கேட்டுக்கிடுவோன்னு வந்தேன். மா, தம்பிக்கு எப்போ தொட்டில் கட்டுறது? இன்னைக்கு 3ஆம் நாத்து தானடி. 5, 7ல கட்டுவோம். சரிம்மா. சரி, ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்காத, குறுக்கு தாங்காதே. தம்பி தூங்க மாத்திரம் அப்பப்ப படுத்தேரு. நல்லா காலை நீட்டி காலுக்கு மேல காலை போட்டு படு, சரியா? சரிங்கம்மா. ராஜு மாமாக்கு இன்னும் வந்ததுல இருந்து போன் பேசலாமா? பேசிட்டு படுத்துக்கிறேன். சரிடி. தம்பி அழுதானா கூப்பிடுறி, அம்மா தூக்கி கொடுக்குறேன். நீயே ரொம்ப உண்ணிலாம் தூக்க வேண்டாம், நான் அதெல்லாம் தூக்கிடுவேமா. இல்லாட்டி உங்களை கூப்பிடுறேன். அப்பா அவங்களா கடைக்கு போட்டோம். கடைக்கு போங்கன்னு தொந்தரவு பண்ணாதீங்க. ஆமாண்டி, உங்க அப்பனுக்கு தப்பாம தான் நீயும் வந்து பிறந்திருக்க. இனி நாளைக்கு நான் தான் பஜாருக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும். சரிம்மா, நாளைக்கு பாத்துக்கலாம். சரிடி, உங்க அப்பா நான் ஒன்னும் சொல்லல, கொஞ்ச நேரம் பாடு. டேய் தங்கம், நீ வந்ததுக்கு உங்க தாத்தாவுக்கு சந்தோஷத்தை பாரு. இனி நீ கொஞ்சம் முகம் பார்த்து சிரிக்க, கைய கால ஆட்டி விளையாட ஆரம்பிச்சிட்ட. உங்க தாத்தாவுக்கு அவ்வளவுதான், கையில பிடிக்க முடியாது. டெய்லி வேலைக்கு போகாம ஒன்னேதான் உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு. உங்க அப்பா என்ன பண்றாங்க? பாத்தியாடா, இங்க கொண்டு வந்து விட்டுட்டு நம்மள மறந்தாச்சு. போன் பண்ணி பேசுவோம்.